இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு அன்றைக்கே சொல்லிட்டாங்க. நான் 2 டேஸ் கழித்து தான் நான் சொன்னேன். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா அவர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சார். டீமுக்கு தெரிஞ்சு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அது கம்பெனியில் லவ் பண்ணீங்கன்னு ஒரே காரணத்துக்காக? ஆமாம் சார். ஆக்சுவலாக என்னன்னா நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஜாப்ஸ்லாம் இந்தியாவுக்கு வந்துருச்சு. ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கூட கல்ச்சர் இன்னும் இந்தியாவுக்குள்ளே வரல. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து 2 பேர் லவ் பண்ணாங்கன்னா ஓகே லவ் பண்ணுங்கன்னு விட்டுருவாங்க. பட் இங்கே வந்து லவ் பண்ணி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் ஒன்று அவங்களை பிரிக்கிறதுக்கு வேறு வழி பார்க்குறாங்க, இல்லை வேலையை விட்டு போன்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இல்லை ஆக்சுவலாக இது வந்து டோட்டலாக ஒரு சொசைட்டி எக்கனாமியும் வளரணும், சொசைட்டியும் வளரணும்னா இந்த மாதிரி ஒரு பிற்போக்குத்தனமான நடவடிக்கையை வந்து கம்பெனிஸ் வந்து ரைட் டைம் ஸ்டாப் பண்ணுறதா சரி. இல்லைனா ஒரு எம்ப்ளாயிஸ் எப்படி அடுத்து அவங்க லைஃபையும் பார்க்க முடியாமல் கரியரையும் பார்க்க முடியாமல் ஒரு கிட்டத்தட்ட நடு ரோட்டில் நிற்க மாதிரி ஆடல. திரும்பி வேலையை விட்டு போனால் அடுத்து ஒன்றுமே செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அமைஞ்சிடும். நடு ரோட்டில் தான் சார் சொல்ல போனால் ஒரு 1 மந்த் நடு ரோட்டில் தான் சார் நின்னாரு. மேரேஜ் டைம்ல ஒரே ஆஃபீஸு, ஒரு 4 சேர் தள்ளி தான் அவங்க. அதனால வீட்டில் சண்டை போட்டாலும் ஆஃபீஸ்லேயும் அது கண்டினியூ ஆகும். அது சீக்கிரமும் சால்வ் ஆயிடும். ஆமா, அந்த அம்மா ஒரு முறை தான் முறைச்சது, சீக்கிரம் சால்வ் ஆயிரும் சார் அப்படின்னு பார்த்துட்டு உடனே டக்குன்னு. ஒருவேளை நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு டைவர்ஸாக இருக்கும் சத்தியமா. நம்ம ப்ரொஃபஷன் வந்து எப்போ ஜெயிப்போம் நமக்கு தெரியாது. அவங்களே நம்ம கூட வந்து கஷ்டப்படணும். நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு போராடி இவ்வளோ விஷயம் தாண்டி நமக்காக கூட நிற்கணுன்ற ஒரு பொண்ணு கிடைக்குதுன்றது நமக்கு பெரிய பாக்கியம் கண்டிப்பாக.